தினமலர் மற்றும் சத்யா இணைந்து வழங்கும் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போ ஆகஸ்ட் 1 முதல் 4 வரை YMCA மைதானம், நந்தனம், சென்னை. அனைவரும் வருக. சமீபத்தில் பிரதமர் மோடி தமிழகம் வந்திருந்த போது அவரை சந்திக்க அனுமதி கோரி கடிதம் எழுதியிருந்தார் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம். கடிதத்தில் தங்களை சந்திக்க அனுமதி கிடைத்தால் அது எனக்கு பாக்கியம் என்று உருக்கமாக எழுதியிருந்தார். ஆனாலும் அவருக்கு மோடியை சந்திக்க அனுமதி கிடைக்கவில்லை. ஏற்கனவே தங்கள் அணி கூட்டணியில் இருப்பதை பாரதிய ஜனதா உறுதி செய்யவில்லை என்று அதிருப்தியில் இருந்த பன்னீர்செல்வம் பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்தார். பன்னீர்செல்வம் தன்னிடம் சொல்லியிருந்தால் பிரதமரை சந்திக்க ஏற்பாடு செய்து கொடுத்திருப்பேன் என்று பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொன்னார். அவர் சொல்வதில் எள்ளளவும் உண்மை இல்லை என்று இப்போது பன்னீர்செல்வம் பரபரப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அவர் கூறியது: தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் தன்னிடம் சொல்லியிருந்தால் பிரதமரை சந்திக்க ஏற்பாடு செய்திருப்பேன் என்று தெரிவித்துள்ளார். உண்மை நிலையை தெரிவிப்பது என் கடமை. நயினார் நாகேந்திரனை 6 முறை செல்போனில் தொடர்பு கொள்ள நான் முயற்சித்தேன். அவர் எனது அழைப்பை எடுக்கவில்லை. எனவே நயினார் நாகேந்திரனிடம் பேச வேண்டுமென்ற தகவலை குறுஞ்செய்தி மூலம் அவருக்கு அனுப்பியிருந்தேன். இதற்கான ஆதாரம் என்னிடம் உள்ளது. அதற்கும் நயினார் நாகேந்திரன் எந்தவித பதிலும் அளிக்கவில்லை. உடனே எம்எல்ஏக்கள் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் ஆகியோரை கலந்து ஆலோசித்த பின்னர் பிரதமரை சந்திக்க அனுமதி கேட்டு கடிதம் எழுதினேன். அந்த கடிதம் அனைத்து பத்திரிகைகளுக்கும் அனுப்பப்பட்டது. உண்மையிலேயே நயினார் நாகேந்திரனுக்கு பிரதமரை நான் சந்திக்க வேண்டுமென்ற விருப்பம் இருந்தால் நான் தொலைபேசியில் அழைத்த அழைப்பை பார்த்தோ அல்லது குறுஞ்செய்தியின் அடிப்படையிலோ என்னிடம் பேசியிருக்கலாம். அல்லது எனது கடிதம் பத்திரிகைகளுக்கு வெளியிடப்பட்டதை அடிப்படையாக கொண்டு அதற்கான ஏற்பாட்டினை செய்திருக்கலாம். ஆனால் எதையும் செய்யவில்லை. நான் பிரதமரை சந்திப்பதில் அவருக்கு விருப்பமில்லை என்பது தெளிவாகிறது. நயினார் நாகேந்திரன் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் என்ற பொறுப்பில் இருக்கிறார். இனியாவது அவர் உண்மை பேச வேண்டும் என்பதே எனது விருப்பம் என்று பன்னீர்செல்வம் கூறியுள்ளார்.